அன்பு கண்மணிக்கிட்ட எனக்கு ஈவினிங் ஃபுல்லாக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறத இந்த வெண்ணிலா கேட்டுட்டு, "இன்னைக்கு எப்படி கண்மணி கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இருக்கும்போதேவும் வெண்ணிலா மயக்கம் போடுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இந்த நேரத்தில் அன்பு இருந்துக்கிட்டு, "என்னாச்சு வெண்ணிலா என்னாச்சு?" அப்படி சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு விட்டுட்டு, "இல்லை எனக்கு மயக்கமா வருது என்னாச்சுன்னு தெரியல" அப்படிங்கிறாங்க. "சரி சரி இரு இரு என்ன ஹாஸ்பிட்டல் போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அன்பை கூட்டு வராங்க. அன்பும் வெண்ணிலாவை கூப்பிட்டு வரதை பார்த்துட்டு, "பாட்டி என்னாச்சு வெண்ணிலாவுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னன்னு தெரியல பாட்டி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் பண்ண போகிறோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலா அப்படியும் சைடு பார்வையா பாட்டிய பார்க்குறாங்க. "ஓ! எல்லாம் உன் பிளான் தானா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி சரி பார்த்து போய் கூட்டு வா போயிட்டு வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. கண்மணி அன்புக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அன்பு ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க. "என்ன சாயங்காலம் வரேன்னு சொல்லியிருந்தாங்களே, இன்னும் அன்பு வீட்டுக்கே வரல. அன்புக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? அந்த தினேஷ் வேற வெளியில் வந்துட்டாங்கன்னு வேற அன்பு சொன்னாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பு நினச்சி கண்மணி ரொம்ப பதறி போய் இருந்துட்டு இருக்காங்க. வெண்ணிலாவை அன்பு காரில் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த நேரத்தில் வெண்ணிலா திடீர்னு சடனாக ஏஞ்சி உட்காந்து பேசுகிறாங்க. "இங்கே பாருங்க அன்பு, உங்களுக்கு என் மேலே எவ்வளோ லவ்வு. நான் மயக்கம் போட்டு விழுந்தேன்னு தெரிஞ்சதும் உடனே உங்களால் இருக்க முடியல போலிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக கூப்பிட்டு போகிறீங்க. இதை யார்கிட்டயாவது சொல்லி கூட நீங்கள் செஞ்சுருக்கலாம். ஆனால் ஏன் செய்யலை? என் மேலே உங்களுக்கு அவ்வளோ லவ்" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. உடனே அன்பு இருந்துக்கிட்டு, "இதெல்லாம் உன்னுடைய ட்ராமா தானா? நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். நீ இப்படிலாம் பிளான் போடுவேன்னு நான் கொஞ்சம் யோசிக்காமல் போயிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. உடனே வெண்ணிலா இருந்துக்கிட்டு, "எதுக்கு அன்பு இப்படி நடிக்கிறீங்க? இன்ன வரைக்கும் என் மேலே லவ்வாக தானே இருந்தீங்க. ஆனால் இப்போ நான் ஏஞ்சி பேசினோடனே ஏன் இப்படி ஆயிட்டீங்க அன்பு" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அன்பு இருந்துக்கிட்டு, "முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. "என்ன அன்பு நடு ரோட்டில் என்ன இறங்க சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இறங்கு வண்டியை விட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கோவத்தில் கத்துறாங்க. உடனே வெண்ணிலா வண்டியை விட்டு வேகமாக இறங்கிடுறாங்க. "இங்கே பாரு, இங்கேருந்து நீயாவே கேப் ஏதாவது புக் பண்ணிட்டு வரதா இருந்தால் வா, இல்லாட்டி எங்கேயாவது போ" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வேகமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம கண்மணி கிட்ட வேற சொல்லியிருந்தோம், சாயங்காலம் சீக்கிரமாக வரோம் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு. கண்மணி இப்போ என்ன நினச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. ஃபோனில் கண்மணி நிறைய தடவை கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி ஃபோன் எடுக்காதனால கண்மணியும் இங்கே வருத்தத்தோடு இருக்கிறாங்க. உடனேவும் அன்பு கண்மணிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.